Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு ஜவ்வரிசி வடை, சேமியா ஸ்வீட் பார்க்க போறோம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. இப்போ வாங்க செய்ய போலாம். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசில வடை செய்ய போறோம். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசியை கழுவிட்டு ஒரு 4 hours ஊற வச்சிருக்கேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா போதும். தண்ணியே இல்லை பாருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் இஞ்சி துருவல், 1 பீஸ் இஞ்சி துருவல், 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 பிஞ்ச் சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிசு பிசுன்னு ஒட்டும், அதனால கையில் தண்ணி தொட்டு ஒரே கையிலேயே நம்ம வடை மாதிரி தட்டிடலாம். பாருங்க, இது மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. ஒரே கையிலேயே இப்போ இது மாதிரி ஓட்டை போட்டும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் வேகாது, மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும். இந்த வடை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா வடைகளையும் செய்து முடிச்சாச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேலே அந்த ஜவ்வரிசி போட்டு செய்ததால் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஜவ்வரிசி ஊற வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா ஜவ்வரிசிக்கு மேலே ஊற்றி ஊற வைக்கணும். அதிகமாக தண்ணி அதில் மீந்து இருந்ததுனாக்கா வடிகட்டிடுங்க. தண்ணியோட பிசைஞ்சாக்கா நிறைய எண்ணெய் இழுக்கும். அதனால் நான் வந்து கடலை மாவு 3 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலை கூட தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேமியா ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வானல்ல ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி, பாதாம், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். இப்போ கிரேப்ஸு, இது வந்து நல்லா பொரியட்டும், பலூன் மாதிரி ஆகும். இப்போ பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதையும். இப்போ அதே நெய்யில் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 கப் சேமியா எடுத்துருக்கேன். வறுத்த சேமியா இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத சேமியாவும் இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் வறுத்துக்கலாம். அப்போதான் நமக்கு பலன்னு நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தீய விடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவந்துடுச்சு. செவக்க வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேர்த்துருக்குறோம். இதுக்கு தண்ணி வந்து 1.5 கப்பு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வேகட்டும், மூடி போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இருக்குது. இப்போ இதில் ஏலக்காய் பொடி,
ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாக்கா ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இருக்குது. இப்போ ஸ்வீட்டுக்காக சுகர் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப், அதே கப்பில் 3/4 கப் எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நமக்கு பாருங்க எவ்வளோ கெட்டியாக ஆயிடுச்சு. நல்லா ஆற இன்னும் பளபளன்னு ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க வானல்லையே ஒட்டாம எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இன்னும் பளபளன்னு ஆகும் ஆற. அவ்வளோதான். இப்போ சூப்பரான ஒரு சேமியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சேமியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அப்படியே கையிலேயே ஒட்டாம எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. அவ்வளோதான். நமக்கு 2 ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வடை, சேமியா ஸ்வீட்டு. இது ரெண்டுமே நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய நம்ம வீடியோக்களில் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.